This episode is brought to you by LinkedIn. Healthcare professionals can lead their careers with LinkedIn. Discover jobs by specialty, preferred shifts, and even desired salary. From mental health therapists to radiology technicians, it's now faster and easier for healthcare professionals to find the right fit. Learn more at linkedin.com/healthcare. Side effects may include faster job placement, improved work-life balance, and increased career satisfaction. திரு யோகேஷ் அவருக்கு நடந்த சம்பவங்களை நம்மோடு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அம்பாங்ல ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்காரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னமோ நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, என்ன சார்? ஸோ நான் ஐயோ இருக்கும்போது நான் கேஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ லாஸ்ட் மணி ஒரு அப்படி விட மணி 11-12 கிட்ட ஆக போகுது. கேஸ் அப்பப்போ பின்னாடி முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு லேடி என்னோட பின்னாடி அங்கே என்னோட ரூம் பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அவங்க கிராஸ் பண்ணி போனாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம், நம்ம பிசியில் பார்க்கும்போது சைட் அப்படி பார்க்கலாம், அது எப்படி உருவம் போனாலும் நான் பார்க்கலாம். ஆனால் லைஃபாக பார்த்து அந்த பிங்க் கலர் தூர முடிட்டு போயிட்டாங்க. சரி, எனக்கு அதுதான் தெரிஞ்சு அவங்களா தான் இருக்கணும். அந்த பிசியில் பார்த்துட்டேன், அவங்க தான் போயிருப்பாங்க. பின்னாடியே நம்ம ஸ்டாண்ட் பை பண்ணுவேன், 24 வெளியே ஸ்டாண்ட் பை பண்ணிடுவாங்க. ஸோ நான் அங்கேயே ஆளக்கணும், யாருமே இல்லையே. சரி, இவங்க இந்த லேடி கிட்ட கேட்டேன், உங்களுக்கு பின்னாடி யாரும் கம்ப்ளைண்ட் இருந்தாங்களா, அதை பின்னாடி இருந்தாங்கன்னு கேட்டேன். இல்லையே, நான் தான் கடைசிட்டே. அப்போ அங்கே கது அவ்வளோ தட்டினா பிஸியாக இருக்கும்போது சவுண்டு வந்துச்சு, சத்தம் கேட்டுச்சு, ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. நான் அவங்க ஸ்டாண்ட் பை பண்ணிட்டாங்க என்னோட அவங்க இன்ஸ்பெக்டர். ஸோ நான் யோசிச்சேன், இவரோட இருக்காங்க இல்லையா டவுட் வந்துச்சு. அப்போ நான் கால் பண்ணி கேட்க எடுக்கல. மறுநாள் அப்போ சொன்னாங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. இல்லை, இதையும் ஸ்டாண்ட் பை பண்ணி கால் கதவு நோக் பண்ணி திறக்கல அப்படின்னு. இல்லை, நேற்று வரவில்லை, ஆஃபீஸ் வரலன்னாங்க. இது நான் எப்போ அப்போ உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி பார்த்தது யாரை பார்த்தேன்? ஸோ அந்த கடைசி ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு சைனீஸ் அவங்க கூட கேட்டேன். அவங்க கிட்ட சொல்றேன், அவங்களும் சொல்றேன், இல்லையே நான் யாருமே பார்க்கலன்னாங்க. இல்லையே, நான் பார்த்தேன் வெளியே நடந்தது எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் கையில் வச்சுக்கிட்டு லெட்டர் வச்சுட்டு நான் அங்கேயும் நடக்காது. இல்லையே, நான் பார்த்தேன். அவங்க பயந்துட்டாங்க. அப்போ அவங்க ரொம்ப நல்ல ப்ரே பண்ணுவாங்க, காட் பிளஸ் யூ ஆயிடுச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் யோசிக்கிறேன், என்னவா இருக்கும் இப்போ இருக்கும். அதுவும் எனக்கு நடந்த சம்பவம் நான் மறக்கவே மாட்டேன். நான் அப்படி லைஃபை பார்த்துட்டேன். இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு இவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்க இருக்காங்க ஸ்டாண்ட் பை, ஓகே நான் முடிக்கும் போது பேசிட்டு போகலான்னு அப்படின்னு. அப்புறம் அவன் சொன்னா, நான் வரவே இல்லையே, ஸ்டாண்ட் பை பண்ணவே இல்லை நம்ம இன்னைக்கு நைட்டு அப்படின்னாங்க. இது நான் அனுபவத்தில் பார்த்தேன். இது எப்படி போட்டு நடந்தது யாரு அதுன்னு தெரியல. இதுவும் எனக்கு அவங்க அனீஸ் அவங்க ரொம்ப எனக்கு பழக்கம். ஆனா கேட்கிறேன், அவங்களும் இல்லை நான் வரவே இல்லையா அப்படின்னாங்க. சரி, அவங்க மேரிட்டாங்க. ஸோ ஏதோ டைம் தான் ஸ்டாண்ட் பை இருப்பேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, உண்மையா கேள்விக்கிட்டே இருக்கு. அந்த எனக்கு என்னோட கம்ப்ளைண்ட் நான் வந்தவங்களும் அவங்களே பயந்துட்டாங்க. இல்ல நான் யாருமே பார்க்கல, நீ பயப்படாத என்கிட்ட சொல்றாங்க, பார்த்து 19 அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சார் உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு? உங்களுக்கே ஒரு ஆளு சொல்லிட்டு போயிருங்க. அதுதான் கடைசி எனக்கு அவங்க கூட அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நான் கேஸை பத்தி நான் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணணும்னு சொல்லுவேன். கடைசி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன, இது விறுவிறு பேக்கிங் பண்ணிட்டு போட்டுட்டு சரி காடி எடுத்து வீட்டுக்கு கிளம்புனதுதான். அதோட பைப் போட்டு கூட சொன்னேன், இந்த மாதிரி பார்த்துட்டேன் பார்த்தேன். ஆனா அவங்க க்ளோஸ் பண்ணது மட்டும் தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. கேட்கற ஒரு சவுண்டு வந்துச்சு, ஏன்னு சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல போங்க. இதெல்லாம் ஒரே எந்த உலகம் எனக்கு, ஏன் அந்த நேரத்துக்கு எந்த நேரத்தில் யாரு காசு என் காது சொல்லிட்டு போற கூட தெரியல போங்க. அப்புறம் இந்த விஷயம் நான் ஷேர் பண்றேன். இது என்னோட ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவங்க என்னோட ஹோம் டவுன் மென்தகாப்பில் அந்த ஒரு ஆஃபீஸ். ஸோ அதுல அங்க பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்டு அவர் பத்திரிகை ஆஃபீஸ் வச்சிருக்காரு. ஐ மீன் அந்த நம்ம கார்டு, கல்யாணம் இப்போ வெட்டிங் கார்டு எல்லாம் செய்யறது. ஸோ அந்த ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அவர் அந்த வேலை டெம்பிள் செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த ஒரு பக்கம் அந்த ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த பெட்டிஷன்ல ரெண்டு கப்பல்ஸ் இருப்பாங்க, வயசானவர் 2 பேர் அங்கதான் ஸ்டே பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ அது ரெண்டில் இருக்கிறாங்கன்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்ன விஷயம். அப்போ ஒரு அங்கிள் அவர் ரொம்ப ஆக்டிவானவர். அவர் என்கிட்ட தான் சொன்னார், ரொம்ப ஆக்டிவா வேலை செய்வாரு. நார்மல் நம்ம போயிட்டு கொலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்களா, காசெல்லாம் கொலெக்ஷன் போனா வீடு போயிட்டு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு வருவாரு. அப்ப அன்னைக்கு சாட்டர்டே சண்டே சரியான மழை. அவர் வரும்போது கதவு தட்டிட்டு வணக்கம் ஐயான்னு தான் சத்தமா சொல்லுவாராம். எல்லாருக்கும் விளங்குமா.
அப்புறம் ஃப்ரெண்டு சொன்னாரு அன்னைக்கு நைட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு வேலைக்கு வீட்டுக்கு போக. ஸோ நான் கொஞ்சம் ஒரு டைம் செஞ்சுட்டு இருந்தேன். மணி 8 மணி ஆச்சு. சத்தே சரியான மழை. அப்போ வணக்கம் ஐயான்னு கேட்டிருக்கு. அப்புறம் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்திருக்காரு அங்கிளு. ஸோ நான் ஒன்னும் சத்திய சொல்ல வந்திருக்கு பரவாயில்ல. அவர் படி வேலையை முடிச்சுட்டு திங்கக்கிழமை அந்த அங்கிள் வந்திருக்காரு வணக்கம் ஐயான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த என்னோட ஃப்ரெண்டும் வந்து கேட்டிருக்காரு என்ன அங்கிள் சத்திரி மழை வேற சத்திரி வந்துட்டீங்க கொலெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்கும்போது இல்லையே நான் சத்திரி நான் வரையில நான் கேள்விப்பட்டேனா அப்படின்னு இருக்காரு. அவருக்கும் ஷாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்டுக்கு. அப்புறம் எனக்கு நடந்த சம்பவம் தான். இந்த பக்கம் 2 கப்பல்ஸ் வயசானவங்க இருக்காங்களே அந்த ஆண்டியும் வந்து நிக்கிறாங்களா. என்ன சொல்றீங்க போன சனிக்கிழமை நீங்க எனக்கு வழங்குச்சு வணக்கம் ஐயா மலையிலே வந்து சொன்னீங்களே எனக்கு வழங்குச்சு நிக்கிறாங்க அவங்களோட சொல்றாங்களாம். என் ஃப்ரெண்டு சொல்ல இல்ல சாட்சி இருக்கு அப்படின்னா அதுதான் கீதா. அது அவரும் சொல்றாரு இல்ல எனக்கு மட்டும் விளங்கிருந்தா இந்த விஷயம் பரவாயில்ல. இது வந்து என்னோட பக்கத்துல இருக்கிறாங்க அந்த ஆன்டிக்கு வழங்குது. அவங்க சொல்றாங்க இல்லையா சத்தடி மலையிலே வந்து நீங்களே வணக்கம் ஐயான்னு கூட சவுண்டு கேட்டுச்சு. அது வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு அவருக்கு வழங்கி இவருக்கு ஒரே நேரத்தை வழங்கியிருக்கேன். இதெல்லாம் என்ன விஷயம் எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் இல்ல உண்மையா சொல்றேன் இல்ல உண்மைதான் எனக்கு வழங்கின பரவாயில்ல பக்கத்து ரூம்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு வழங்கி இருக்கு. இதை கேட்டு அவங்களும் வந்து ஆச்சரியம் போயிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கு. கண்டிப்பா அவங்க சொல்லும் போது எனக்கும் நம்ப முடியல. சோ அது பிற்பாடு பல வருஷம் கழிச்சு எனக்கும் வைஃபுக்கே நடந்தப்பதான் நானும் யோசிச்சேன் இது என்னவா இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன உலகம். சோ இது மட்டும் தான் நான் பண்றேன். மற்ற அனுபவங்கள இது எனக்கு சிறு அனுபவம் இது. அப்புறம் சிறு விஷயம் சொல்றேன். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம்.